ಓಂ ನಮೋ ವೆಂಕಟೇಶಾಯ. ಸೆಪ್ಟೆಂಬರ್ ಮಾಸத்து ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா டிக்கெட் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. செப்டம்பர் மாதத்தில் புரட்டாசி நாட்களும் வருது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச நாளில் ஆர்ஜித சேவா கீழ் திருப்பதி கோயில்களில் புக் பண்ணிவிட்டு விசேஷ ஹோமமும் அட்டன் பண்ணிவிட்டு திருப்பதி பெருமாளையும் தரிசனம் செய்துட்டு வரலாம். ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷன்ஸும் ஃபுல்லாகிடுச்சு செப்டம்பர் மாதத்துக்கு. ஸோ எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அடுத்து புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பர் 3த்துக்கும். மற்றபடி நீங்கள் வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் பண்ண போகிறதா இருந்தாலும் அதை இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவையில்லை. அக்காமடேஷன் ஓப்பன் பண்ண மாட்டாங்க இந்த டிக்கெட்டுக்கு. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம தான் பார்த்துக்கணும். ஒரு நாளைக்கு 200 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளாரையே தீந்துடும். அதுவும் புரட்டாசி நாட்கள் வேறு வரதுனால இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக தீர்த்துக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அவசியம் எலிஜிபிளாக இருக்கிற மொபைல் நம்பர் 2-3 ஆச்சும் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. 2-3 மொபைல் இருக்குது, இல்லை லேப்டாப்லாம் இருக்குன்னா, இல்லை ஒரே ஒரு மொபைல் தான் இருக்குன்னா ஒரு மொபைல் நம்பர் டிடிடி ஆப்லேயும் இன்னொரு மொபைல் நம்பர் டிடிடி போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.in அதுலேயும் ஹோமம்னு கிளிக் பண்ணாமல் வேறு ஏதாவது டிக்கெட் கிளிக் பண்ணி லாகின் செய்துக்கோங்க. ஏன்னா 10 மணிக்கு ஹோமம் ஓப்பன் ஆகுங்கிற பாப்அப் தான் வரும் போர்ட்டலில் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ. ஸோ 9:58க்கெலாம் லாகின் செய்து ரெடியாக வச்சுக்கோங்க. கரெக்டாக 10 மணி போல் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் கிளிக் பண்ணுங்கள். செப்டம்பரில் பிரம்மோத்சவம் நாட்களும் வருது. ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியாது. நீங்கள் பிரம்மோத்சவ நாட்களில் புக் பண்ண போகிறதா இருந்தால் ஒரு 2 டேட் ஆப்ஷனில் வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு பிடிச்ச டேட்டில் புக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஓப்பன் பண்ணலன்னா வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேட் வச்சுக்கிட்டு சூஸ் பண்ணுங்கள். புரட்டாசி நாட்கள் தவிர பிரம்மோற்சவம் நாட்கள் தவிர மற்ற நாட்களுக்கு ஷோராக ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பிரம்மோற்சவம் மட்டும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தெரியும். ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டிக்கெட் தான் புக் பண்ணிக்க முடியும். 2 பேர் ஆதார் கொடுத்து சிங்கிளாக புக் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. முடியாது. 2 பேர் ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்தா தான் புக் பண்ணிக்க முடியும். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் கோத்திரம் கேட்பாங்க இந்த டிக்கெட்டுக்கு. ஸோ கோத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்கள் கோத்திரம் என்ட்ரு பண்ணுங்கள். இல்லைனா சிவகோத்திரம், விஷ்ணு கோத்திரம், உங்களுக்கு எந்த கோத்திரம் பிடிக்குமோ அது என்ட்ரு பண்ணிவிட்டு ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் அவசியம் கிளிப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கூட ஷேர் பண்ணிக்கேன் எப்படி கிளிப்பில் யூஸ் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் பண்ணுறதுன்ட்டு. மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பேமெண்ட்டு. இந்த டிக்கெட்டில் புக் பண்ணுறப்போ வரக்கூடிய எரர் அப்படின்னா திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிங்கிற எரர் மோஸ்ட்லி வரும். ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க. இல்லைனா வேறு டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மோட் ஆஃப் பேமெண்ட் பே பண்ணிக்கோங்க. இன்னொரு லாகின் அவசியம் ரெடியாக வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இஷ்யூனா அதில் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பே பண்ணிட்டீங்கன்னா ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் டிக்கெட் ஜென்ரேட் ஆகிற வரைக்கும். உங்களுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா இன்னொரு லாகின் இருக்கும்ல, அதில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பே பண்ணிவிட்டு டிக்கெட் ஜென்ரேட் ஆகாமல் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா பெண்டிங் ஸ்டேட்டஸ் போய் ஃபெயிலியர் வந்துடும். அந்த மாதிரி ஆச்சுன்னா அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. பட்டு டிக்கெட் வேணும்னா நீங்கள் இன்னொரு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாசிபிலிட்டி நிறைய இருக்கக்கூடிய டேஸ் கேட்குறீங்க. எல்லாமே மோஸ்ட்லி இப்போ புரட்டாசிக்கு வேறு ஆப்ஷன் ஆன்லைனில் எதுவும் இல்லாததுனால அதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வீக், செகண்ட் வீக்கில் ட்ரை பண்ணுங்கள். பட் எந்த டேட்டில் ட்ரை பண்ணனாலும் நம்ம போகணுன்ட்டு இருந்தால் அந்த டேட்டுக்கு கிடைக்கும். ஸோ மெயினாக இதுதான். ஒரு நம்பருக்கு 2-3 நம்பரில் அவசியம் லாகின் பண்ணுங்கள். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக இருக்கிறதுல ப்ரொசீட் பண்ணுங்கள். எதில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்கள் டீட்டெயில்ஸ் கிளிப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேஜ் கேலண்டர் பேஜ் வந்ததுக்கப்புறம் டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் வரும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க. என்றைக்கு புக் பண்ணுறீங்களோ அன்றைக்கி காலையில் 8:30 மணி போல் ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. அலிப்பிரி கிட்ட ஒரு பெரிய கருடாழ்வார் சிலருக்குள்ளே நம்ம திருப்பதிக்கு உள்ளே நுழையிறப்போ மலை ஏறுறதுக்கு
அதுக்கு ரைட் சைடில் அலிப்பிரி பாதாள மண்டபத்துக்கிட்ட இந்த ஹோமம் நடக்கிற இடம் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது 9 to 11 ஹோமம் செய்வாங்க. பின்னாடி பேக் வச்சுக்கலாம். வேஷ்டி மஸ்ட்டு, ஜென்ஸுக்கு ஷர்ட் டிஷர்ட் போட்டுக்கலாம். சங்கல்பம் செய்கிறப்ப எடுக்க சொல்லுவாங்க. மேல் துண்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பெரியவங்க உட்காந்துக்கலாம். கீழே உட்கார முடியாது அப்படிங்கிறவங்க அவசியம் நம்ம இங்கே வந்து ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு நம்மளோட பிரிண்ட் அவுட்டில் சைன் வாங்கிக்கணும். இங்கே இருக்கிற சூப்பர்வைசர்கிட்ட அவர் ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போடுறாரு. அந்த சீல் அண்ட் சைன் இருந்தால் தான் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. அதனால் நீங்கள் மேலே போய்டாதீங்க. டைரெக்டாக தரிசன கியூக்கு அவசியம் ஹோமம் அட்டன் பண்ணுங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்ல கணீர்னு மந்திரங்கள் சொல்ல கேட்குறதுக்கு, சங்கல்பம் செய்துக்கிறதுக்கு 11:15 ஆயிடும் முடியறதுக்கு. அதுக்கப்புறமா எய்த்தாப்லேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இல்லை ஜீப்லேயோ நம்ம திருமலைக்கு போய் 300 தரிசன கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அதுக்கப்புறம் நடந்து போகிற பிளானில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட நடந்து போகலாம். மத்தியானம் 3 மணி ஸ்லாட் தான் தரிசனத்துக்கு போட்டிருப்பாங்க. நீங்கள் நடந்து வந்தோம் அதனால் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிக்கலாம். அலோ பண்ணுவாங்க. 300 தரிசன கியூலேயே நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம் திங்ஸு, மொபைலாக கூட இருக்கட்டும். அடுத்து அக்காமடேஷன் நீங்கள் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கணுன்னா கூட சரி, ஸ்டே பண்ணிக்கணுன்னா சரி, ப்ரைவேட்டாக இருக்கட்டும். நிறைய லாட்ஜஸ் பற்றி திருச்சானூரில், திருப்பதியிலலாம் ஷேர் பண்ணிக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இல்லை ரெஃப்ரெஷ் மட்டும் போதுன்னா கூட, இல்லைனாலும் டிடிடியோடது பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸோடு இருக்கிற விஷ்ணு நிவாசமோ ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திங்ஸ் கூட அங்கே வச்சுட்டு லாக்கரில் ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு தரிசனத்துக்கு மட்டும் மேலே போயிட்டு வரலாம். ஆஃப்லைன் ரூம்ஸ் எடுக்கணுன்னா டிடிடியோடது விஷ்ணு நிவாஸில் ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் பிளான் பண்ணிங்கன்னா திருச்சானூர் தாயார் கோயிலில் ஆர்ஜித சேவா புக் பண்ணிவிட்டு அங்கேயே ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு, அதாவது குளிக்கிறதுக்கு மட்டும் இடம் இருக்குது. ரூம் வேணும்னா கூட இருக்குது. டிடிடியோடது ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து இங்கே வந்து ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு பெருமாளை தரிசனம் செய்துட்டு நைட்டு ரிட்டன் ட்ரெயின் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் மொட்டையெல்லாம் போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா திருச்சானூர்லேயே கொடுத்துக்கலாம் முடிக்காணிக்கை. ஏன்னா ஜென்ரலாக இங்கே அட்டன் பண்ணிட்டு தானே நம்ம மேலே போகணும். மறுபடியும் அப்படி நீங்கள் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கொடுத்துக்கோங்க மேலே கூட. பட் ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு முடிக்காணிக்கை கொடுக்கலாம் அப்படின்னா ஓகேனா நீங்கள் திருமலைக்கு போய் முடிக்காணிக்கை கொடுத்துட்டு கூட அங்கேயே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா திருச்சானூரில் கூட முடிக்காணிக்கை கொடுக்குற இடம் இருக்குது. கபிலேஸ்வரர் கோயிலே முடிக்காணிக்கை கொடுக்குற இடம் இருக்குது. இந்த ஹோமம் நடத்துகிற இடத்துக்கிட்டேயே பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. திருச்சானூர் தாயார் கோயிலையும் ஆர்ஜித சேவாஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். எந்த சேவா நல்லா இருக்கும்னு கேட்குறீங்க? எல்லா சேவாவுமே ஒரு ஸ்பெஷல் தான். இதில் சுப்ரபாதம் 50 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு டிக்கெட் 50 ரூபா. ஃபஸ்ட்டு 4-5 லேடிஸ்குள்ளே போகிறப்ப வலது கால் எடுத்து வச்சு வாங்கன்னு சொல்லி நம்ம கொடுக்குற எந்த மங்கள பொருட்களாக இருக்கட்டும் தயாரிக்க வைப்பாங்க. சுப்ரபாதம் வெள்ளிக்கிழமைக்கும் வெறும் சுப்ரபாதமாக இருக்கலாம். அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஜென்ரலாக நம்ம சுப்ரபாதம் சேவா டிக்கெட் புக் பண்ணால் உள்ளே போய் தரிசனம் செய்வோம். தாயாருக்கு முன்மண்டபம் இருக்குல்ல, விஸ்வக்ஷேனர் சுவாமி ராமானுஜர் சன்னதியில் குங்குமார்ச்சனைக்கு உட்காருவோம்ல அந்த இடத்துல. ஃப்ரைடேக்கு உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. வெளியிலேருந்தே தரிசனம் செய்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஈவன் நீங்கள் இப்போ ட்ரை பண்ணுறீங்க, சுப்ரபாதம் சேவா ஃபுல் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆஃப்லைன்லேயும் கொடுக்குறாங்க தான். அது காலையில் 2:30 மணிலேருந்து நிற்பாங்க கேட் நம்பர் 3ல். பட் அதுக்கப்புறம் சகசர நாமார்ச்சனை ஈஸியாக கிடைக்கும். ஒரு டிக்கெட் 100 ரூபானாலும் அதுக்கு உள்ளே தான் அனுமதிப்பாங்க. அது கூட வெள்ளிக்கிழமை உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. உள்ளன்னு சொல்கிறது தாயாருக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம். நம்ம ஃப்ரீ தரிசனம்லாம் போனால் எந்த அளவுக்கு பார்ப்போமோ மணிமண்டபம், அதையும் தாண்டி உள்ள அர்த்த மண்டபத்தில் அந்த சகசரநாமார்ச்சனைக்கும் உள்ளே அனுமதிப்பாங்க. எக்ஸப்ட் ஃப்ரைடேஸ். அபிஷேகம் டிக்கெட் சீக்கிரமாக தீந்துரும். ஆனால் அருமையாக இருக்கும் அபிஷேகம். 1.5 மணி நேரம் தாயாரோட அபிஷேகம் பார்க்குறது. எப்படி திருப்பதி பெருமாளுக்கு செய்வாங்களோ அதே மாதிரி தான் திருப்பாவடை சேவா, ஜிலேபி பிரசாதம் கொடுப்பாங்க. நிறைய சேவாஸ்க்கு வடை பிரசாதம் கொடுக்குறாங்க. 100 ரூபா தான் லக்ஷ்மி பூஜா. வெள்ளிக்கிழமை செய்வாங்க. உற்சவ தாயாருக்கு குங்குமார்ச்சனை அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்ட போய் தரிசனம் செய்ய அனுமதிப்பாங்க. சுபதம் என்ட்ரி வழியாக போய் மூலவர் தாயாரையும் தரிசனம் செய்துட்டோம். ஒரு ப்ளவுஸ் பீட் கொடுப்பாங்க. 100 ரூபா தான் டிக்கெட். வெள்ளிக்கிழமை மட்டும் பார்த்திங்கன்னா திருச்சானூரில் சுப்ரபாதம், சகசர நாமார்ச்சனா, அபிஷேக அலங்கார தரிசனம்னு ஆஃப்லைனில் கொடுப்பாங்க. 250 ரூபா டிக்கெட்டு. அதுக்கப்புறமா இந்த லக்ஷ்மி பூஜை இருக்கும். அதுக்கப்புறமா கல்யாணோற்சவம் இருக்கும். மத்தியானம் குங்குமார்ச்சனை இருக்கும்.
அண்ட் ஒரு 3 மணி போல் பார்த்திங்கன்னா சுக்கிரவார மண்டபத்தில் உற்சவத்தாருக்கு அபிஷேகம் செய்வாங்க. ஃபுல்லாக பொது தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு டெய்லியுமே ஏகாந்தம் சேவா உண்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஏகாந்தம் சேவா டிக்கெட் ஆஃப்லைனில் மட்டும்தான். குங்குமார்ச்சனை டிக்கெட் ஆஃப்லைனில் மட்டும்தான். சஹஸ்ரநாமார்ச்சனை டிக்கெட்டும் ஆஃப்லைனில் மட்டும்தான். ஆனால் அங்கன்னு இல்லை, ஈவன் ஸ்ரீனிவாச மங்கபுரமில் கூட சரி, டிக்கெட் சார்ஜும் கம்மி. அப்படி உள்ளே உட்காந்து பார்க்குறப்போ ஒரு செகண்டு நம்ம திருப்பதியில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பெருமாள் ஒரே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இருப்பார். ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கேயுமே எல்லா சேவாஸும். நிறைய கோயில் இருக்குது. உங்களுக்கு எந்த கோயில் பிடிக்குமோ புக் பண்ணிக்கோங்க. ஊஞ்சல் சேவா கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஊஞ்சல் சேவா முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக விட்றாங்களாம். கொஞ்சம் இந்த 20 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போனால் கூட ஒரு க்ரௌட் இருக்கும்ல, அது கூட இல்லாமல் விடுறாங்க அப்படின்னு போய் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க, ஷேர் பண்ணாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு டிக்கெட் திருச்சானூரோடு சேர்த்து புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆர்ஜித சேவா அட்டன் பண்ணிவிட்டு ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு பெருமாளையும் தரிசனம் செய்துட்டு வரலாம். உங்களுக்கு பிடிச்ச நாளில் புரட்டாசி நாட்களாக இருந்தாலும் சிங்கிள் பர்சனாக நம்ம ட்ரை பண்ண முடியாது. 2 பேரோட ஆதார் கேட்பாங்க. இன்னொருத்தர் வரலன்னு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பட் 2 பேர் ஆதார் நம்ம கொடுத்து தான் புக் பண்ணிக்கணும். அக்காமடேஷன் டீட்டெயில்ஸ் தனியாக கூட ஷேர் பண்ணுறேன். பட் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி ப்ரைவேட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி லாட்ஜஸ் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு மட்டும் திருச்சானூராக இருக்கட்டும், திருப்பதியாக இருக்கட்டும், திருமலையில் எப்படி ரூம் எடுக்கணும் அப்படிங்கிறதும் ஷேர் பண்ணியிருக்கேன். மறுபடியும் கூட சொல்கிறேன். ஸோ புக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்ரீனிவாச திவ்யோநகருக்கு ஹோமம் டிக்கெட், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா டிக்கெட், அஷ்டதலபாத பத்மாரதனா ரொம்ப நல்லாயிருக்கு. திருச்சானூரில் பத்மாதி தாயார் கோயிலை சொல்கிறேன். அதே மாதிரி புஷ்பாஞ்சலி சேவாவும். ஏன்னா எந்த சேவா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. அவசியம் ஒரு சேவாவும் நம்ம ஒவ்வொரு தடவை போகிறப்போ அட்டன் பண்ணணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்க திருமலையில் செய்கிற மாதிரி தான் செய்கிறாங்க. ஸோ புக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஸ்ரீவாரி சேவா புக்கிங்கும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். செப்டம்பர் மாதத்தில் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு லாஸ்ட் ஆப்ஷன் கூட சொல்லலாம். ஸோ தேவைப்படுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.